எல்லைகளில் போர் மேகங்கள், வானத்திலேருந்து சீறி வர எதிரி நாட்டு ஏவுகணைகள், ஒரு நாட்டோட பாதுகாப்பையே கேள்விக்குறியாக்குற நவீன ட்ரோன் தாக்குதல்கள், இது எல்லாத்தையும் எதிர்கொள்ள இந்தியா கிட்ட இருக்கிற அந்த பிரம்மாண்டமான ஆயுதம் எது? இந்தியா இஸ்ரேல் இடையிலான அந்த வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஒப்பந்தம் ரஷ்யாவோட S-400 விடவும் அமெரிக்காவோட பேட்ரியாட் சிஸ்டத்தை விடவும் இந்தியாவுக்கு ஏன் இந்த சுதர்சன் சக்கர வியூகம் ரொம்ப முக்கியமானது? இஸ்ரேலோட அயன் டோம்ல இருந்து அதிநவீன லேசர் ஆயுதங்கள் வரைக்கும் இந்தியாவுக்கு வான் பாதுகாப்பை உலகத்திலேயே முதன்மையானதா மாற்ற போகுது. அந்த மெகா டீல் பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எதிரி நாடுகளோட ஏவுகணைகளை நடுவானிலேயே பொசுக்கிற இந்தியாவோட புதிய பாதுகாப்பு அரண். மகாபாரதத்தோட சுதர்சன் சக்கரம் போல இந்தியாவோட எல்லைகளை காக்க போகிறது ப்ராஜெக்ட் குஷா. பிரதமர் மோடியோட இஸ்ரேல் பயணத்தில் கையெழுத்தாக போகிற அந்த பிரம்மாண்டமான ஒப்பந்தம். சுதர்சன் சக்கரம் அப்படின்னா என்ன? சந்தேகமே இல்லை, சுதர்சன் சக்கரம் அல்லது ப்ராஜெக்ட் குஷா அப்படிங்கிறது இந்திய பாதுகாப்பு வரலாற்றிலேயே ஒரு மிகப்பெரிய மைல்கல். ரஷ்யாவோட S-400 சிஸ்டத்துக்கு இணையாகவும் சில தொழில்நுட்பத்தில் அதை விட மேம்பட்டதாகவும் இது கருதப்படுது. சுதர்சன் சக்கரம் அப்படிங்கிறது வெறும் ஏவுகணை கிடையாது, அது ஒரு வான்வழி ஆதிக்கம். எதிரி நாட்டோட எந்த ஒரு ஆயுதமும் இந்திய மண்ணை தொடுறதுக்கு முன்னாடியே அதை சாம்பலாக்க அந்த வல்லமை அதுக்கு இருக்கு. 3 அடுக்கு பாதுகாப்பு இருக்கும். இந்த திட்டத்துக்கு கீழே 3 விதமான இடைமறிப்பு ஏவுகணைகள் பயன்படுத்தப்படுது. மொதல் அடுக்கு என்ன அப்படின்னா 150 கிலோமீட்டர் தொலைவிலேயே இலக்குகளை தாக்கும். இரண்டாவது அடுக்கு என்ன அப்படின்னா 250 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து வர்ற அச்சுறுத்தல்களை அழிக்கும். மூன்றாவது அடுக்கு 350 கிலோமீட்டருக்கும் அப்பால், அதாவது எதிரி நாட்டோட எல்லைக்குள்ளேயே நுழையும் போதே கண்டறிந்து அதை தாக்கும். என்னென்ன இலக்குகளை வேட்டையாடும்னு பார்க்கலாம். எந்த ஒரு நவீன வான்வெளி அச்சுறுத்தலையும் சமாளிக்கிற அளவுக்கு இது வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஸ்டெல்த் போர் விமானங்கள். ரேடார்களில் சிக்காமல் மறைந்து வர 5ஆம் தலைமுறை போர் விமானங்களையும், உதாரணமாக சீனாவோட J-20 கூட இதோட அதிநவீன ஆக்டிவ் எலக்ட்ரானிக்கலி ஸ்கேன் அரே ரேடார் ரொம்ப துல்லியமாக காட்டும். க்ரூஸ் ஏவுகணைகள், மிக தாழ்வாக பறந்து வர ஏவுகணைகளையும் இதோட சென்சார்கள் கண்டறிந்து இடைமறிக்கும். தற்கொலைப்படை ட்ரோன்கள். இன்னைக்கு போர்க்களங்களில் பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிற அந்த சிறிய ரக ட்ரோன் கூட்டங்களை அயன் டோம் தொழில்நுட்ப உதவியோட மிக குறைந்த செலவில் அழிக்கும். பெரிய ரக ஹெலிகாப்டர்கள் மற்றும் சரக்கு விமானங்கள். எதிரி நாட்டோட வான்வெளி போக்குவரத்தை மொத்தமாகவும் முடக்கிற திறன் கொண்டது தான் இது. ஒரே நேரத்தில் பல இலக்குகள் வைக்கக்கூடியது. சுதர்சன் சக்கரத்தோட மிக முக்கியமான சிறப்பம்சம் என்ன அப்படின்னா இது ஒரே நேரத்தில் பல திசைகள்ல இருந்து வர 40க்கும் மேற்பட்ட இலக்குகளை ஒரே சமயத்தில் கண்காணித்து அவற்றில் மிகவும் ஆபத்தானதை தேர்ந்தெடுத்து தாக்கும். இது ரொம்ப ஸ்பெஷலானது. ஏன் இதுக்கு சுதர்சன் சக்கரம் அப்படின்னு பெயர் வந்துச்சு? புராணங்களில் சுதர்சன் சக்கரம் அப்படிங்கிறது தீய சக்திகளை அழித்து தர்மத்தை காக்க ஏவப்படுற ஒரு மீள முடியாத ஆயுதம். அதே மாதிரி இந்திய எல்லைக்குள்ள நுழையும் எந்த ஒரு ஏவுகணைகளையும் தடுத்து நிறுத்தி 140 கோடி இந்தியர்களை காக்கிற ஒரு பாதுகாப்பு அரணா இது விளங்கும். அப்படிங்கிறதுனால இதுக்கு இந்த பெயர் சூட்டப்பட்டிருக்கு. ஏன் இது வெறும் கொள்முதல் கிடையாது. இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான இந்த ஒப்பந்தம் சாதாரணமாக வழக்கமாக இருக்கிற மாதிரி வாங்கினேன் விற்றேன் அப்படிங்கிற ஒரு வணிகம் கிடையாது. இது ஒரு கோ டெவலப்மெண்ட் மற்றும் கோ ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற ஒரு கூட்டு தயாரிப்பு முறை. இது மூலமாக இந்தியா வெறும் வாடிக்கையாளர் மட்டும் இருக்க மாட்டாங்க, அதிநவீன தொழில்நுட்பத்தோட உரிமையாளராக கூட மாறுவாங்க. தொழில்நுட்ப பகிர்வு. இஸ்ரேலோட ரஃபேல் மற்றும் IAI நிறுவனங்கள் தங்களோட ரகசிய ஏவுகணை தொழில்நுட்பங்களை இந்தியாவோட DRDO மற்றும் பாரத் டைனாமிக்ஸ் நிறுவனங்களோட பகிர்ந்துப்பாங்க. இதன் விளைவு என்ன அப்படின்னா வருங்காலத்தில் இந்த ஏவுகணை அமைப்புகளை இந்தியாவிலேயே முழுமையாக உற்பத்தி பண்ண முடியும். ரேடார் மற்றும் சென்சார் நுட்பங்கள்.
இஸ்ரேலோட உலகத்தரம் வாய்ந்த ELTA ரேடார் தொழில்நுட்பம் இந்தியாவோட சுதர்சன் சக்கரத்தில் ஒருங்கிணைக்கப்படும். இது 400 கிலோமீட்டர் தொலைவிலேயே எதிரி ஏவுகணைகளை துல்லியமாக கண்டறியது மட்டும் கிடையாது, ஒரே நேரத்தில் நூற்றுக்கணக்கான இலக்குகளை கண்காணிக்கிற திறனும் கொண்டது. அயன் டோம் இது எதுக்கு இந்தியாவுக்கு ரொம்ப அவசியம்? ரஷ்யாவோட S-400 சிஸ்டம் அப்படிங்கிறது அதிக தூரம் வர பெரிய ஏவுகணைகளை தடுக்கக்கூடியது. ஆனால் மிக அருகில் இருக்கிற சிறிய ரக ட்ரோன்கள் மற்றும் மோட்டார் குண்டுகளை தடுக்க அயன் டோம் போன்ற நுட்பம் தேவைப்படுது. இதில் இருக்கிற இன்டர்செப்டார் ஏவுகணைகள் மிகவும் மலிவானவை மற்றும் துல்லியமானவை. இந்தியாவோட எல்லை பகுதிகளில் நிலவர தற்போதைய அச்சுறுத்தல்களை சமாளிக்கிறதுக்கு இதுதான் மிகச்சிறந்த ஆயுதம். ஏரோ விண்வெளி பாதுகாப்பு. அயன் டோம் தாழ்வான விண்வெளியை பாதுகாக்கும் அப்படின்னா ஏரோ 3 தொழில்நுட்பம் வளிமண்டலத்துக்கு வெளியே வர்ற கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளை கூட தடுக்க முடியும். இந்த அடுக்கு பாதுகாப்பு முறையை உருவாக்குறது தான் பிரதமர் மோடியோட இந்த டீலோட மாஸ்டர் பிளான். பொருளாதார மற்றும் பாதுகாப்பு தாக்கம். இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு அப்படின்னா அடுத்த 10 ஆண்டுகளில் இந்தியா பாதுகாப்பு தளவாடங்கள் ஏற்றுமதியில் மிகப்பெரிய சக்தியாக உருவெடுப்பாங்க. இஸ்ரேலோட தொழில்நுட்பமும் இந்தியாவோட உற்பத்தி திறனும் இணைஞ்சது அப்படின்னா உலக நாடுகளுக்கு நாம் ஏவுகணை தடுப்பு அமைப்புகளை விற்பனை செய்ய முடியும். ஒப்பந்தத்தின் முக்கிய தூண்கள். கூட்டு ஏவுகணை தடுப்பு திட்டம். இஸ்ரேலோட அதிநவீன ரேடார் தொழில்நுட்பம் இந்தியாவோட சுதர்சன் சக்கரத்தில் இணைக்கப்படும். இது மூலமாக மிகச்சிறிய ட்ரோன்களையும் துல்லியமாக வேட்டையாட முடியும். லேசர் ஆயுதங்கள். ஒளியோட வேகத்தில் சென்று தாக்கும் லேசர் ஆயுதங்களை கூட்டாக தயாரிக்க பேச்சுவார்த்தை நடக்குது. ஒரு ஏவுகணைக்கு ஆகிற கோடிக்கணக்கான செலவை விட லேசர் மூலமாக மிக குறைந்த செலவில் இலக்குகளை அழிக்க முடியும். மேக் இன் இந்தியா. இஸ்ரேலோட உதவியோட இந்த தளவாடங்கள் அனைத்தும் இந்தியாவிலேயே தயாரிக்கப்படும். இது இந்தியாவோட பாதுகாப்பு துறையை சுயசார்பு கொண்டதாக மாற்ற போகுது. ஏன் இந்த ஒப்பந்தம் ஒரு திருப்பு முனை? ஆசியாவிலேயே மிகவும் பலமான ஒரு பாதுகாப்பு வளையத்தை இந்தியா உருவாக்குறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. இது 2028-29 வருஷத்துக்குள்ள முழுமையாக செயல்பாட்டுக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த பாதுகாப்பு கவசம் தயாராச்சு அப்படின்னா இந்திய எல்லைக்குள்ள ஒரு சிறிய பறவை கூட அனுமதி இல்லாமல் நுழையவே முடியாது. பிரதமர் மோடியோட இந்த பயணம் முடிகிறதுக்குள்ள அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பாதுகாப்பு துறையில் இந்தியாவோட இந்த சுதர்சன் சக்கர வியூகம் உலக நாடுகளை உற்று நோக்க வச்சிருக்கு. ஆக ரஷ்யாவோட S-400 மற்றும் இஸ்ரேலோட அயன் டோம் தொழில்நுட்பங்கள் இணைந்த இந்த சுதர்சன் சக்கர வியூகம் அமலுக்கு வரும்போது இந்தியாவோட வான் எல்லை ஒரு இரும்பு கோட்டையாக மாறும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. 2028-29 வருஷத்துக்குள்ள இந்தியா தன்னோட சொந்த ஏவுகணை கவசத்தை முழுமையாக பெற்றுருவாங்க. வெறும் கொள்முதல் ஒப்பந்தமாக மட்டும் இல்லாமல் தொழில்நுட்ப பகிர்வு மூலமாக இந்தியாவிலேயே இந்த ஆயுதங்கள் தயாரிக்கப்பட இருக்கிறது தான் இதில் மெகா டீலோட உண்மையான வெற்றின்னு சொல்லணும். இது இந்தியாவோட பாதுகாப்பு துறையில் ஒரு புதிய சகாப்தத்தோட தொடக்கம். ஸோ இஸ்ரேலோட இந்த அயன் டோம் தொழில்நுட்பம் இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு கை கொடுக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். Subscribe to One India and never miss an update.